இந்த தேர்தல் அறிக்கை குழு சந்திப்பு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பல துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய வெவ்வேறு சங்கங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்தனையுடைய எழுதப்படக்கூடிய மக்களுடைய தேர்தல் அறிக்கையாகத்தான் நம்முடைய தேர்தல் அறிக்கை எப்பொழுதுமே இருக்கும். அந்த வழியின் வழி நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அந்த தளபதி அவர்களுடைய கட்டளை இணங்க இந்த தேர்தல் குழுவானது பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களை சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும், தொழில் முனைவோராக இருக்கட்டும், தொழிலாளர்கள் என்று மீனவர்கள் என்று பல்வேறு துறைகளை சார்ந்த அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவர்களை சந்தித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை எல்லாம் தேர்தல் அறிக்கையாக உருவாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை என்பது நம்முடைய உரிமைகளை மீட்பதற்கான ஒரு தேர்தல் அறிக்கை. ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய அரசு கொஞ்சம் கொஞ்சமாக மாநில உரிமைகளை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு நம்முடைய ஒற்றுமையை குலைத்து ஒவ்வொரு மாநிலத்தின் அடையாளங்களை எல்லாம் அழித்து மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து அங்கே முன்வைத்து மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லாதது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீனவர்களுடைய உரிமைகள் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்படுவது, இதையெல்லாம் மறக்கடிக்க செய்து வேறு ஒரு புதிய மத கலவரத்தையோ ஜாதி பிரச்சனைகளையோ தூண்டி அங்கே அரசியல் செய்யலாம் என்ற நிலைப்பாடு உடையவர்கள் தான் அவர்கள். அதனால் இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை அதற்கான தீர்வுகளை காண நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நமக்காக தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கட்டளை தான் இந்த தேர்தல் குழு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பு. உங்களில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அது மாநில அரசு சார்ந்ததாகவும் இருக்கலாம், அல்லது ஒன்றிய ஆட்சி நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நாம் அந்த ஆட்சி மாற்றத்திற்கான உழைப்பை முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நம்முடைய உரிமைகளை மீட்பதற்காக, நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அதையும் நீங்கள் எங்களிடம் வழங்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் வழியே ஒரு ஆட்சி மாற்றம் இந்த நாட்டிலே உருவாகும். அந்த ஆட்சி மாற்றம் இந்த நாட்டை மீட்டெடுக்கும், இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும், மக்களை ஒற்றுமையாக முன்னேற்ற பாதையிலே அது அழைத்து செல்லும். நன்றி.